அப்பா அப்பா நாங்க எஸ்பிஎஸ்க்கு போறோம்ப்பா. அங்க நிறைய பாட்டு வசனம் கதைலாம் சொல்லுவாங்கப்பா. நாங்க போறோம்ப்பா. ரொம்ப முக்கியம் உனக்கு எஸ்பிஎஸ் தான் முக்கியம்ல. ஆமாப்பா எனக்கு ரொம்ப முக்கியப்பா. அவன் தெரியும் பாத்தியா, ஒரு மாசமா அந்த ஒற்றை அடிக்க சொன்னேன். அம்மாட்ட சொல்லி 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 அவன் அம்மா வீட்டுக்கே போயிட்டா. அது ஒற்றை அடிக்கல ஒன்னே அடிக்கல. ஒரு மாசம் சரியா சாப்பாடு நம்பர் எப்படி அழைச்சி போயிருக்க. வீட்டு வேலை செய்ய இல்லாம எஸ்பிஎஸ் போறேன் அங்க போறேன் இங்க போறேன்ட்டு. அப்புறம் எஸ்பிஎஸ் போறேன்னு போவீங்க. போற வேலையா ஆய் பாயினுவான். என்ன பாய் சொல்லிட்டு ஆய் சொல்லிட்டான்னு வந்து நிற்ப. அது நம்ம மதியத்துக்கு போய் நிற்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையா? வீட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணி போங்க போங்க. ஆமாப்பா நீங்க வேற துரும்ப இழைச்சி போயிருக்கீங்க அம்மா இல்லாம. நான் வேலை பார்க்குறேன்ப்பா. ஆனாப்பா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, எங்களுக்கு எஸ்பிஎஸ் போகணும்ப்பா. எங்க ஸ்கூல் பசங்களாம் எஸ்பிஎஸ்ல பாட்டு டான்ஸு ஸ்கிட்டு ஜாலியா இருக்காங்கப்பா. எங்களுக்கும் அப்படி போகணும்னு ஆசையா இருக்கு. எதுக்கு போறேன்னு எல்லாம் தெரியும். அந்த அம்மா ஒரு சோறு போறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஏற்கனவே சாப்பிட்டு போயிட்டு போதும். அதனால அதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவன் கிண்டல் பண்ணா இவன் கிண்டல் பண்ணா, சோறு நல்லா இல்லை வயிறு சரியில்லை, அந்த சாடு புகழவே சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகேப்பா, எந்த சாக்கும் சொல்ல மாட்டோம்ப்பா. போற இடமும் தெரியக்கூடாது, வர தடையுமே தெரியக்கூடாது. சரியா? கேட் வாக் தான்ப்பா பண்ண போறோம். சரி போயிட்டு வாங்க. எனக்கு தெரியாது எப்படியா போங்க. அம்மா எஸ்பிஎஸ் நடக்குதுமா 1ஆம் தேதியிலிருந்து. நீங்க போய் அங்க இந்த மே மாசம் தான் எங்களுக்கு லீவு கிடைச்சிருக்கு. இங்க அங்க போ இங்க போ நீங்க தொல்லை பண்றீங்களா? டூரு டீருன்னு எங்கேயாவது எங்களை கூட்டு போவாம 30 நாள் தானம்மா போயிட்டு வாங்கம்மா. அப்புறமா என் ஃப்ரெண்ட்லாம் மே மாசம் வந்து ஊட்டிக்கு போறாங்க, கொடைக்கானலுக்கு போறாங்க. என்னன்னா நீங்க எக்ஸ்பிரஸ் கிளாஸ் போக சொல்றீங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா. ஊட்டி கொடைக்கானல் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாமா. இந்த எக்ஸ்பிஎஸ் கிடைக்காதுமா. விடுபிலா தான் பேசிட்டே இருப்பாங்கப்பா. நம்ம கிளம்பி அங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கலாம்ப்பா. அதாங்க வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்புவோம். சசி சசி சொல்லுச்சையா. சசி, நம்ம சீக்கிரமா அப்பா வரதுக்குள்ள நம்ம இதெல்லாம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு சமைச்சு வச்சுட்டு வேகமா எஸ்பிஎஸ் கிளாஸ்க்கு போயிடலாமா? சரி ஜெயா, ஃபாஸ்டா செஞ்சுட்டு போயிடலாம். சரி, நான் சமைக்கிறேன், நீ காய் கட் பண்ண. வேகமா கூட்டிட்டு நம்ம எஸ்பிஎஸ்க்கு போயிடலாம். வேகம் 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 சசி. சரி ஜெயா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எஸ்பிஎஸ் போலாமா? இந்த அப்பா வரத்துக்குள்ள எப்படியாவது ஓடி போயிடணும் எஸ்பிஎஸ்க்கு. அப்பா வரத்துக்குள்ள திரும்ப நம்ம வந்து சேர்ந்துடணும் வீட்டுக்கு. ஓகே ஜெயா. ஹாய் ஆனி. ஹாய் சசி. ஹாய் ஜெயா. ஹாய் ஜெயா. இங்க நாங்க எஸ்பிஎஸ்க்கு வந்திருக்கோம்ப்பா. எங்க வீட்ல தான் நம்மளோட அம்மா தொல்லை தாங்க முடியாம இங்க வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன? எங்களுக்கு உங்களை பார்த்து ரொம்ப ஆசையா இருந்துச்சுப்பா. எங்க கடவுள் வந்து எங்க கடவுள்கெல்லாம் இப்படிலாம் செய்ய மாட்டாங்கல்ல. நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்ததுப்பா. சரி அது தெரியுது சசி. உங்க அப்பா தான் ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. எப்படி உங்களுக்கு? எங்க அப்பா வெளியில போயிருந்தாங்களா, வீட்டு வேலையெல்லாம் அப்பா வரதுக்குள்ள செஞ்சுட்டு நாங்க ஃபாஸ்டா ஓடி வந்துட்டோம்ப்பா. பண்ணிட்டீங்க. வாங்க எல்லாம் உள்ள போலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க போலாம். ஸ்கூல் வேற லீவ் விட்டுட்டாங்க. வீட்டில் வேற ரொம்ப போர் அடிக்குது. அப்பா அம்மா வேற இதை செய்யாத அதை செய்யாதன்னு ஒரே டார்ச்சர். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு என்ன தேதி? 1ஆம் தேதி. ஐயா வேற சர்ச்சில் எஸ்பிஎஸ் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பேசாம அங்க போயிடலாம். அங்க போனா நல்லா ஆடலாம் பாடலாம், விதவிதமா ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, கலர் கலரா பார்க்கலாம். இங்க இருந்து உங்களோட இருக்கிறத விட எஸ்பிஎஸ் கிளாஸுக்கே போகலாம்.
போயிட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு வந்துட்டேன் ஏசப்பா. இந்த சர்ச்சில் இன்னும் யாரும் இல்லாம வெறிச்சோடி இருக்கு ஏசப்பா. தயவு செஞ்சு சீக்கிரம் பிள்ளைங்கள்லாம் எனக்கு வர உதவி செய்யுங்க ஏசப்பா. தூரத்துல ஏதோ பிள்ளைங்க வர மாதிரி இருக்கு. ஆமா வராங்களே. வாமா வாமா தோத்துறமா தோத்துறமா. வணக்கம்மா. வணக்கம்மா. நம்ம வீட்டு இந்த சர்ச்சில் இப்ப நம்ம வந்திருக்கிறோம், அதனால தோத்திரம் சொல்லலாமா. ஆனா அது உங்களோட இஷ்டம், சரிங்களா? தோத்திரம்மா தோத்திரம்மா. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையன் இருப்பானே, அந்த பையன் வரலையா? வரலன்னு சொல்லிட்டேன். வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. அவனாமா? அவன் அப்படியே எங்கேயாவது குட்டிச்சவரில் உட்காந்து இருப்பாமா, எங்கிட்டாவது சுத்திக்கிட்டு இருப்பாமா, கடை கடையா சுத்துவாமா. அவனும் வரமாட்டாமா. ஐயோ, கடை கடையாவா? இங்க வந்தா கடைக்கெல்லாம் போக கூடாது. சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அதோட அப்படியே கண்ணை கட்டி நீட்டா வீட்டுக்கு தான் போகணும். இங்க வேற எங்கேயும் கடைக்கெல்லாம் போயிட்டா அப்புறம் எங்களுக்கு தான் பிரச்சனைமா, சரிங்களா? நம்ம பாட ஆரம்பிச்சிடலாம். ஆனா அந்த தம்பி வரணும்ல. அம்மா அதோ இங்க வராங்க பாருங்க. வாப்பா வாப்பா தோத்துறேன்ப்பா. ஏன்பா இவ்வளோ லேட்டு? கடைக்கு போயிட்டு வந்தியாப்பா? ஐயோ, நாளைக்கு போவாதீங்கப்பா. சரிங்கப்பா, சீக்கிரமே வந்துடுறேம்மா. சரிங்கப்பா. சரி, எல்லாருக்கும் இந்திய நாள்ல ஐயா வந்துட்டாரு, எல்லாரும் தோத்திரம் பண்ணலாமா? என்னம்மா எஸ்பிஎஸ் கிளாஸ் நடக்குதா? எப்போ பார்த்தாலும் அரைச்ச மாவே அரைக்காம பசங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி வசனங்கள் பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா பிள்ளைகள் வந்து ரட்சிக்கப்படுற மாதிரி இருக்கணும். வந்து உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா பிள்ளைகள் மேல அக்கறையா நீங்க வகுப்பெடுங்க. அந்த பையன் மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் அடங்காத பையன், எங்கேயாவது வெளியில போயிட்டானா அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்கம்மா. வாழ்த்துக்கள். கண்டிப்பாங்க ஐயா. சரி, இன்னைக்கு எல்லாரும் நம்ம பாடத்துக்குள்ள போலாம், ஓகேங்களா? அம்மா, உங்களுக்கு நான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வசனங்களை நான் வார்த்தைகளை கொடுக்குறேன், ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இதை நீங்க படிச்சு காட்டுங்க. அப்புறம் நான் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். கடவுளுடைய வார்த்தை சத்தியத்தை வெளிப்படுத்தும். கடவுளுடைய வார்த்தை ரட்சிக்கும். கடவுளுடைய வார்த்தை பரிசுத்தமாக்கும். கடவுளுடைய வார்த்தை ஆசீர்வதிக்கும். கடவுளுடைய வார்த்தை வாழ வழிகாட்டும். உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. இதை நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். தினமும் காலையில தூங்கி எந்திரிச்சு இந்த அட்டையின் மேல, இந்த வார்த்தையின் மேல நீங்க கையை வச்சு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா இந்த வார்த்தையின்படி எனக்கு பேசுங்க, இதை ஒன்று மாத்திரம் சொன்னா போதும். மீதிப்படி நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். நீங்க இந்த கையை இந்த வார்த்தையின் மேல வச்சு நீங்க செய்யுங்க. மீதி ஆவியானவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துல பேசுவார். சரி, இன்றைய நாளுக்கான பாடம் முடிந்தது. தொடர்ந்து நீங்க எல்லாரும் நீங்க வரணும், சரிங்களா? தம்பி, நீ மட்டும் பத்திரமா உங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அக்கா, நான் கூட எஸ்பிஎஸ் கிளாஸ் ரொம்ப போர் அடிக்கும்னு நினைச்சேன்க்கா. ஆனா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்கல்ல அக்கா? ஆமா, வார்த்தை எல்லாம் ஏசப்பா நம்மளோட பேசின மாதிரியே இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி நம்ம டெய்லி இந்த வசனத்து மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். சரி ஜெயா, அம்மாட்ட சொல்லுவோம். ஜெயா, இன்னைக்கு எஸ்பிஎஸ் கிளாஸ்ல நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல? ஆமாண்டி. என்னது, ஏசப்பா மட்டும்தான் உண்மையான தெய்வமா? இத்தனை நாள் இது தெரியாம அப்பா அம்மா சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கல்லையும் மண்ணையும் வணங்கிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது, ஏசப்பா மட்டும்தான் மெய்யான தெய்வம். நான் இனிமேட்டுக்கு ஏசப்பாவை மட்டும்தான் வணங்குவேன், வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன். என்ன அது? ஏசப்பா நம்மளுக்காக உயிர் விட்டாரா? இது தெரியாம வேற ஏதோ ஒரு தெய்வங்கள் எல்லாம் கொண்டாடினோமே, வழிபட்டோமே, திருவிழா வச்சோமே, தேர் எடுத்தோமே. ஐயோ, நம்மளுக்காக ஒருத்தர் உயிரே விட்டுருக்காரா? அவர் விட்டு எனக்காக ரட்சிப்பு கொடுத்துருக்காங்களா? இது தெரியாம போச்சு. இனிமேட்டுக்கு ஏசப்பா தான் மெய்யான தெய்வம் எனக்கு. இத்தனை நாளா குட்டி சுகத்தில் உட்காந்துருக்கிறது, டிவி பார்க்கறது, மொபைல் பார்க்கறது தான் சந்தோஷம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த எஸ்பிஎஸ் வகுப்பு வந்ததுக்கப்புறம் கடவுளுடைய வார்த்தையை நம்மளை பரிசுத்தமாக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் டிவி பார்க்கறது, குட்டி சுகத்தில் உட்காந்துருக்கிறது, இல்லை மொபைல் பார்க்கறது, இந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன். தினமும் பைபிளை படித்து கடவுளையே தியானிப்பேன். கடவுளுடைய வார்த்தை ஆசீர்வாதம்
ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த பக்கம் தான் நல்ல வழி, இந்த பக்கம் தான் நல்ல வழின்னு எல்லா வழியிலையும் போயிட்டேன். ஆனா அந்த எஸ்பிஎஸ்க்கு வந்த பிறகு ஏசுப்பா காட்டுற வழிதான் நிலையானது என்று புரிஞ்சுக்கிட்டு அவர் வழியிலே பின்பற்ற ஆரம்பிச்சேன்.